அதனால தான் ஒண்ணுமே வேல்யூவாக இருக்கணும். ஒண்ணுமே ஃபில்டர் பண்ணி இப்போ ரியல் அக்கவுண்ட்டில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரூ. 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. என்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணல, நல்லா புரிஞ்சுங்க. உங்ககிட்டயே உங்கள் வேலெட்டில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் தான் நீங்கள் வச்சு ட்ரேட் பண்ண போகிறீங்க. என்கிட்ட நீங்கள் ₹1 கூட கொடுக்க போகிறதில்ல. பண்ணும்போது நான் வந்து உங்களை லைவ் என்ட்ரிக்கு கைட் பண்ணுறேன். இந்த ஏரியாவுக்கு வந்தால் ட்ரேட் எடுங்கப்பா, இந்த ஏரியாவுக்கு வந்தால் பை எடு, இந்த ஏரியாவுக்கு வந்தால் செல் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கைட் பண்ணுறேன். அப்போ அது மூலமாக நீங்கள் ப்ராஃபிட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் ஒன்று பில்ட் ஆகல. சரி, அதுக்காக தான் அந்த கான்ஃபிடென்ட் பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் சரி நம்மள்கிட்ட ஸ்கில் இருக்குது, நம்ம ஏன் பே வாங்கணும், மேனேஜ்மெண்ட்டுக்காக பண்ணோம். பட் அந்த மேனேஜ்மெண்ட்டை சமாளிக்கிற அளவுக்கு என்கிட்ட அந்த அளவுக்கு காட் கிரேஸ் எல்லாமே நம்மள்கிட்ட இருக்குது. அப்படிங்கிற போது நான் எதுக்கு பே வாங்கணும்? ஏன் நம்மளால் ஃப்ரீயாக கொடுக்க முடியாதா? நம்ம ஃப்ரீயாக கொடுத்தா நம்மளை வந்து அந்த இடத்துக்கு வேல்யூ இருக்காதான்னு கேட்டால் கம்பல்சரி எதுவுமே இல்லை. ஜீரோவில் நீங்கள் வந்தீங்க, என்கிட்ட வந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்ல என் கோர்ஸுக்கு வேல்யூ இருக்காது. நீங்கள் சும்மா வந்து எதுவுமே என்கிட்ட பைசாவே இல்லை, இங்கே ஃப்ரீயாக சொல்லிக்கிறாங்கன்னா ஒரு நாள் வைங்க, 2 நாள் வைங்க, 3 நாள் வரமாட்டீங்க. ஃப்ராங்காக சொல்கிறேன், எங்கேயாவது ஃப்ரீயாக கூட நீங்கள் அந்த இடத்த போய் ஃபுல்லாக அசஸ் பண்ணீங்க, வேல்யூ இருக்காது. அதாவது உங்கள்கிட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அதை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதுலேருந்து ப்ராஃபிட் பண்ணிங்கன்னு வச்சிங்கன்னா இங்கே போனால் ப்ராஃபிட் பண்ண முடியுது, டேஜினியஸ்க்கு வந்தால் ப்ராஃபிட் பண்ண முடியுது. அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, ரெகுலராக ஆட்டோமேட்டடாக வரீங்க. அதனால் இது ஒரு கமிட்மெண்ட்டாக தான் நாங்கள் கொடுக்குறோம். ஓகேவா? நிறைய பேர் நீ இன்வெஸ்ட் பண்ண வச்சு நீ ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைப்பேன். இன்வெஸ்ட் பண்ண வச்சு ப்ராஃபிட் பண்ணணும்னு நினச்சேன்னா நீங்கள் ₹1,00,000 ப்ராஃபிட் பண்ணீங்கன்னா எனக்கு ஒரு ₹100 கமிஷன் கிடைக்க போகுது. எனக்கு பெரிய கமிஷன் இல்லை. ஓகேவா? பட் இந்த விஷயத்தில் நான் ப்ராஃபிட் பண்ண வைக்கணுங்கிற கோல், அவ்வளோதான் என்னோட மைண்ட் செட்டு. நான் ப்ராஃபிட் பண்ண வச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக என் பிராண்ட் நம்பர் 1. ஏன்னா நான் எப்போவுமே நம்பர் 1ல் இருக்கணும்னு தான் ஆசைப்படுவேன். ஏன்னா என்றைக்குமே நம்பர் 2 கூட இருக்க மாட்டேன். பட் இப்போவும் சரி, வி ஆர் த நம்பர் 1.